இந்த பண்டிகைக்கு இன்னொரு பேர் இருக்கு, யோம் தெருவா. யோம் என்கிற எபிரேய வார்த்தைக்கு நாள், தெருவா என்று சொன்னால் யோம் ஹட்டீம் என்று சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பின் நாள் என்று சொல்லியும் இந்த பண்டிகை அழைக்கப்படுகிறது. நம்முடைய மணவாளன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்மை விடுதலையாக்கினவர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் எத்தனை பேர் அவரை சந்திப்பதற்கு உண்மையாய் உத்தமமாய் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோம், எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்கிறதான கேள்வி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகிறது. முதலாவது ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், ஹாக் ஷோஃபாரிம். ஷோஃபார் ஒருமை, ஒரு எக்காலம். ஷோஃபாரிம் பன்மை, எக்காலங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட எக்காலம். இந்த பண்டிகைக்கு இன்னொரு பேர் இருக்கு, யோம் தெருவா. யோம் என்கிற எபிரேய வார்த்தைக்கு நாள், தெருவா என்று சொன்னால் சவுண்ட். யோம் தெருவா என்று சொன்னால் the day of sound, சத்தத்தின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பண்டிகைக்கு இன்னொரு பேர் இருக்கு, யோம் ஹடீம். டின் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு. யோம் ஹட்டீம் என்று சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பின் நாள் என்று சொல்லியும் இந்த பண்டிகை அழைக்கப்படுகிறது. இன்னொரு பெயர் உண்டு, யோம் ஜிக்கரோன், நினைவு கூறும் நாள். எக்காலத்தின் பண்டிகை, எக்காலங்களின் நாள், சத்தத்தின் நாள், நியாய தீர்ப்பின் நாள், நினைவு கூறும் நாள் என்று சொல்லி இவ்வளவு காரியங்களோடு இந்த பண்டிகை அழைக்கப்படுகிறது. நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த பண்டிகையை அவர்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், ஹல்லா பிரெட், அதாவது இந்த பிரைடட் பிரெட், அதை சாப்பிடுவார்கள். அடுத்தது ஆப்பிள், அதை ஹனில மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவார்கள். சோ ஆப்பிள் மிக்ஸ்ட் வித் ஹனி அண்ட் ஹல்லா பிரெட். இப்படித்தான் இந்த பண்டிகையினுடைய அவர்களுக்கு உணவு என்று சொன்னால் அந்த பண்டிகையை ஞாபகப்படுத்துவதற்காக. அதாவது அவர்களுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நாளில் தான் உலகம் உண்டாக்கப்பட்டது, ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டார்கள். அவர்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்து பாவத்திற்குள்ளாக போனார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம், ஆகையினால அந்த ஆப்பிள் பழத்தை நாங்கள் தேனில் தோய்த்து சாப்பிடுகிறோம் என்கிற அர்த்தத்தோடு அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இந்த யூதர்களுடைய அந்த காலண்டரை பாருங்க. அந்த காலண்டரை நான் இப்பொழுது சொல்லுகிறேன், சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சீவான் மாதம் 7ஆம் தேதி மோசே மலைக்கு மேலே ஏறி போகிறார். தம்மூஸ் மாதம் 17ஆம் தேதி அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அப்பொழுது கற்பலைகள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அதை போட்டு உடைக்கிறார். 18ஆம் தேதி தம்மூஸ் பொற்கன்று குட்டி எரிக்கப்படுகிறது. 19ஆம் தேதி தம்மூஸ் திரும்பவுமாக மோசே மேலே ஏறி போகிறார். 40 நாட்கள் அவர் மலையின் மேல இருக்கிறார். முதலாம் நாள் எலூல், இவர் 2வது கற்பலைகளை என்ன செய்கிறார் என்று சொன்னால் பெற்றுக்கொள்கிறார். 10ஆம் தேதி திஷ்ரி, மோசே என்ன செய்கிறார் என்று சொன்னால் 2 கற்பலைகளை மன்னிப்பின் அடையாளமாக திரும்ப கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசே கற்பலைகளோடு திரும்பவுமாக இறங்கி வந்தார். எப்பொழுது பெற்றுக்கொண்டார்? ரோஷ் ஹஷானா அன்றைக்கு பெற்றுக்கொள்கிறார். எப்பொழுது அவர் அதை கீழே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் யாம் கிப்பூர் அன்றைக்கே கொண்டு வருகிறார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த கற்பலைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு அடையாளம், அதாவது அவர்தான் வார்த்தை. முதல் முறை கற்பலைகளை மோசே கீழே கொண்டு வந்த பொழுது யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அடித்தார்கள், அவரை நொறுக்கினார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். 2ஆம் முறை எப்பொழுது வரப்போகிறார் என்று சொன்னால் எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நியாய தீர்ப்பின் நாள் என்று சொல்லி ஒரு நாள் வரப்போகிறதே, அதுதான்
ராஷ் ஹஷானா என்று சொல்லி அழைக்கிறார்கள். அந்த நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எப்பொழுதுமே சத்தமாக வாசிக்கப்பட வேண்டும். அந்த வாசிக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற செவிகளாக ஷமா, ஹீப்ரூல ஷமா இஸ்ராயேல், ஹியர் ஓ இஸ்ராயேல், இஸ்ரவேலே கேள். ஷமா என்கிறதான வார்த்தை நம்முடைய காதுகள் செவிகள் நன்றாக கேட்கிறதா என்று சொல்லி சோதனை செய்வதற்கான வார்த்தை இல்லை. நம்முடைய வீட்டுல பெரியவர்கள் நான் சொல்றது உனக்கு கேட்கிறதா என்கிறதனுடைய கேள்வியினோட அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீ அதை செய்ய வேண்டும் என்பது அதனுடைய பொருளாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்தார் என்பது நிதர்சனமான உண்மை என்று சொல்லி நாம் ஒத்துக்கொண்டு அவருடைய முதல் வருகையை கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய இரண்டாம் வருகையை நாம் ரோஷ் ஹஷானா என்கிற பண்டிகையிலே அவரை எதிர்கொள்ள போகிறோம், அவரை சந்திக்க போகிறோம். அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக போகிறோம். அந்த பண்டிகை நித்தியத்திலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாக, பூலோகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்மை நித்தியத்திற்கு அழைத்து செல்லுகிற ஒரு பண்டிகையாக, அது ஒரு இனிமையான சுவையான ஒரு பண்டிகையாக, எப்படி ஆப்பிள் பழமும் தேனும் கலந்து ஒரு ஹல்லா என்கிறதான அந்த ரொட்டியை அவர்கள் உண்டு அந்த பண்டிகையை சந்தோஷமாக ஆசரிக்கிறார்களோ அதை போல நாமும் சந்தோஷமாக ஆசரிக்க ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் யோம் ஹடீன், யோம் தெருவா, யோம் ஜிக்கரோன், ஹேட் ஷஃபாரின். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய மணவாளன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்மை விடுதலையாக்கினவர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் எத்தனை பேர் அவரை உண்மையாய் அவரை சந்திப்பதற்கு உண்மையாய் உத்தமமாய் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோம், எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்கிறதான கேள்வி நமக்கு இந்த எக்கால பண்டிகை நமக்கு கேட்கிறது. எக்கால பண்டிகை கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், மணவாளன் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு வரப்போகிறாரே, அவரை சந்திக்க ஆயத்தமா என்கிற கேள்வியை கேட்கிறது எக்கால பண்டிகை. ஆயத்தப்படுவோம். மணவாளன் வருகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார். அவர்தான் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே நீர் திரும்பவுமாக வார்த்தையாக இரண்டாம் முறை இந்த பூலோகத்திற்கு வரப்போகிறீர். முதல் முறை வந்த பொழுது ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாம் முறை கற்பலைகள் கீழே வந்த பொழுது ஆண்டவரே அது உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. ஆனால் இரண்டாம் முறை மன்னிப்பின் அடையாளமாக அந்த கற்பலைகள் கீழே வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். உம்முடைய முதல் வருகையை கிறிஸ்துமஸ் என்று அழைக்கிறோம். உம்முடைய இரண்டாம் வருகையை நாங்கள் ரோஷ் ஹஷானா என்று அழைக்கிறோம். ஆண்டவரே, அந்த பண்டிகையை எங்களுடைய மணவாளனோடு கூட நாங்கள் ஆசரிக்கிற ஒரு நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபையும் இறக்கும் அனுகிரகம் ஆசீர்வாதம் இருக்கட்டும். அதோடு கூட உம்மை சந்திப்பதற்கு நாங்கள் இணைந்து ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். துதி கனமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். எக்கால சத்தம் இனிமையான சத்தம், அது மணவாளன் வருவதற்கான சத்தம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எக்கால பண்டிகை அன்றைக்கு திறக்கப்படுகிற ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள், எழுதப்பட்ட பெயர்கள் எழுதப்பட்ட வண்ணமாகவே இருக்க வேண்டும். அந்த பெயர்கள் திருக்கப்பட்டுவிடக் கூடாது. உங்களுடைய பெயர்களும் என்னுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வண்ணமாகவே இருந்து நாம் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக, சுதந்திரவாளிகளாக மாற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.